ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குறிப்பு. அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கிச்சனில் அதை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் ஒன்றொன்னையுமே. அது மாதிரி நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறது கைப்பிடி துணி. நம்ம அன்றாட வாழ்க்கையில் டெய்லியும் கொரடு என்ன தான் யூஸ் பண்ணாலும் இந்த துணி இல்லைன்னா நம்மளோட நிலமை சொல்லவே முடியாது. ஸோ இதை எப்படி ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் டெய்லியுமே உங்கள் வீட்டில் உள்ள ஐட்டத்தை புதுசாக வச்சுக்கலாம். சாதம் வடித்த தண்ணியில் எந்த ஒரு எண்ணெய் அழுக்கு, எவ்வளோ எண்ணெய் பிசப்பாக இருக்கிறதையும் நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு அதோடது அந்த எண்ணெய் பிசுப்பு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். கூடுதலாக அதில் விம் ட்ராப் கொஞ்சோண்டு ஒரு 5 ட்ராப் இல்லது 10 ட்ராப் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்னொரு இதில் சாதம் வடித்த தண்ணியிலே குக்கரோட வெயிட்லாம் போடுறேன். இது பார்த்திங்கன்னா குக்கர் வெயிட்டில் டெய்லி நம்ம பருப்பு வேக வைக்கிறோம், கீரை வேக வைப்போம், நிறையா குக்கரில் வேக வைக்கிறது இருக்குது சாதம். அது மாதிரி அந்த இடம் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதை தண்ணியில் போட்டோன்னே மேஜிக் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த சுடுதண்ணில் போட்டோன்னே அப்படியே அது மேலே உள்ளதெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு. டெய்லி இது அன்றாட சந்திக்கிற பிரச்சனைங்கிறனால டெய்லி நம்ம எல்லார் வீட்லேயும் சாதம் வடிப்போம். ஈவன் இப்போ நான் குக்கரில் கூட எப்படி சாதம் வடிக்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு சாதம் வடிக்கிற தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் க்ளீன் பண்ணலாம். இது பாருங்கள், நான் இன்னும் உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம தண்ணியில் போட்டுட்டு ஜஸ்ட் அதை திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த வெயிட்டில் உள்ள எல்லா சைடும் நல்லா படும். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் இது குக்கர் வெயிட்டு, கைப்பிடி துணி, கிச்சனில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ், கொரடு பிடிக்கிறதுலேருந்து காய் சீவுறது, அந்த மாதிரி இருக்க எல்லா ஐட்டமுமே நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். அது நமக்கு எப்படியுமே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சூடாக இருக்கும் சாதம் வடித்த தண்ணி. நீங்கள் வடித்து சாதத்தை நிமிர்த்தி இறக்குனோடனே இந்த மாதிரி நம்ம சமையல் யூஸ் பண்ண கைப்பிடி துணியை போட்டு அதில் நல்லா 2-3 தடவை முக்கி எடுத்துகிட்டு, இப்போ நான் காய் சீவுறது, கத்தி எதாக இருந்தாலும் நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருவேங்க. சமைச்சு முடித்ததுக்கப்புறம் தான் சாதம் லாஸ்ட்டாக தான் வடிப்பேன். வடித்தோடனே அதில் இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து சோப்பு இல்லை ப்ரஷ் ஏதாவது போட்டு நல்லா தேய்ச்சேன்னா எனக்கு கஷ்டமே தெரியாது. டெய்லியுமே இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணனால உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஐட்டமே ஓரளவுக்கு, கிச்சனில் இருக்க ஐட்டம் எல்லாமே சுத்தமாக இருக்கும். குறிப்பாக அந்த இஞ்சி சீவுறதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம அந்த குக்கரோட இதை க்ளீன் பண்ணுவோம் பாருங்கள். குக்கர் வெயிட்டை க்ளீன் பண்ணுவோம். முதல்ல இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நீங்கள் டேரெக்டாகவே அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும். கண்ணாடா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு அன்றாடம் என்னென்ன இந்த மாதிரி பயன்படுத்துவோமோ அது எல்லாத்தையுமே இது உள்ளே போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு புரியுது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆகுதுன்னு. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதுக்காக நீங்கள் தனியாக சுடுதண்ணி வச்சு டைம் வேஸ்ட் பண்ணி அது மாதிரிலாம் செய்ய தேவையில்லை. மாதிரி வடிக்கிற தண்ணியில் நிறைய க்ளீன் பண்ணலாம். இது மட்டும் இல்லை நான் காமிச்சது. இது இல்லாமல் நீங்கள் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இந்த சாதம் வடித்த தண்ணியில் செய்யலாம். ஸோ நான் என்னென்ன செய்வேங்கிறத அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்வீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சாதம் வடித்த தண்ணியில் நீங்கள் வேறு ஏதாவது செய்வீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தால் சொன்னீங்கன்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை குக்கர் வெயிட்டை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் விம் ட்ராப் போடுறது ஆப்ஷனல் தான். டேரெக்டாக நீங்கள் அந்த தண்ணியோடு விட்டிங்கனாவே க்ளீன் ஆயிரும். பாருங்கள் அந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக மாறிடுச்சுன்னு. இப்போ நமக்கு இந்த இது ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் என்னால் எடுத்து உங்களுக்கு காமிக்க முடியல. போடையில் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, தண்ணி ரொம்ப சூடாக இருக்கனால என்னால் சரிவர எடுத்து காமிக்க முடியல. இப்போது நான் இன்னொரு டிப் உங்களுக்கு தரப்போகிறது என்னென்னா, குக்கர் வெயிட்லாம் நான் எப்படி தேடவே மாட்டேன். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். குக்கர் வெயிட் எதுக்குள்ளேயாவது போட்டு தேடுவோம். இது ஒரு 10 ரூபா பொருள் கடையில் வாங்கினேன். சோப்பு டப்பா தான் வாங்கினேன். சோப்பு வைக்கிறது தான் வாங்கினேன். பட் இது அழகாக இருந்தனால எனக்கு கிச்சனில் காம்பேக்டாக ஒரு இடத்துல சும்மா வெயிட்டை ஒரு நாள் வச்சு பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் எனக்கு குக்கர் வெயிட் தேடுற டென்ஷனே இல்லை. அதுதான் இந்த ஒரு சின்ன குறிப்பை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லலான்னு நான் ஆசைப்பட்டு சொல்கிறேன். இதை கூட இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் கூட நான் இதில் போட்டு விட்ருவேன். ஏன்னா ரொம்ப அந்த சூடு கொஞ்சம் ஆறுனது எனக்கு தெரியும் இல்லையா. ரொம்ப சூடில் போட்டிங்கன்னா சில ஐட்டம்ஸ் உருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.